ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை வேற யாருக்கும் இல்ல. அவங்களே தாலி எடுத்து கொடுக்கட்டும். ஓ, உனக்கு அவ செஞ்சதெல்லாம் மறந்து போயிடுச்சா? உன் அண்ணன் அன்னைக்காக என்ன விட்டு கொடுத்துடல. சரி போ, நீ அவ கையில தாலி வாங்கி கட்டிக்கோ போ. டேய், இப்ப என்னடா உன் பிரச்சனை? இப்ப என்ன உனக்கு? நான் தாலி எடுத்து கொடுக்க கூடாது அவ்வளவுதானே? கபிலன் அப்பவே சொன்னாரு, நீ பேசாம இரு, எதுவும் செய்யாதான்னு சொன்னாரு. ஆனா நான் தான் மணிகண்ட எல்லாரும் இருந்தா பிரச்சனை பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஆனா நான் உன் அக்காவே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சரிடா, போதும், இனிமே நான் தலையிடல. இது பிடிங்கம்மா. ஐயோ, நீங்களே கொடுத்துருங்க. அம்மாடி புனிதா, புனிதா, மரகதம், நல்ல நேரம் முடிஞ்சிருப்பதுமா. தேனு, நீங்க 2 பேரும் சேர்ந்து தாலி எடுத்து கொடுங்க. கொடுங்கம்மா. தேனு வாமா. போமா. அம்மா, அச்சதை எல்லாருக்கும் கொடுக்கணும். 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இந்த அச்சதையை எல்லார்கிட்டயே கொடுத்துட்டு வாங்க. ஓம் அகில லட்சுமியே போற்றிவோம், அலங்கார லட்சுமியே போற்றிவோம், அமிர்த லட்சுமியே போற்றிவோம், அம்ச லட்சுமியே போற்றிவோம், அபூர்வ லட்சுமியே போற்றிவோம், அரவிந்த லட்சுமியே போற்றிவோம், அனந்த லட்சுமியே போற்றிவோம், ஈகை லட்சுமியே போற்றிவோம், உத்தம லட்சுமியே போற்றிவோம், மகாலட்சுமியே போற்றிவோம், ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றிவோம், ஓங்கார லட்சுமியே போற்றிவோம், ஓம் கருணா லட்சுமியே போற்றிவோம், கனக லட்சுமியே போற்றிவோம், கபில லட்சுமியே போற்றிவோம், கற்பக லட்சுமியே போற்றிவோம், கஜலட்சுமியே போற்றிவோம், கஸ்தூரி லட்சுமியே போற்றிவோம், காருண்ய லட்சுமியே போற்றிவோம், குணலட்சுமியே போற்றி போற்றி. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாம் வெள்ளம் பாவைக்கு சாற்று நீராடினால் தேங்கின்ற நாடெல்லாம் திங்கள் வம்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் நூடு கைலுகள ஊக்குவளை போதில் பொறிவண்டகன் படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க உடம்பெறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்து. இவன் இன்னும் மாறவே இல்லை மாமா. சரவணா, நீ இல்லாத இத்தனை மாசத்துல நிறைய மாறி இருக்கடா. இதுல இவன் மாறாம இருக்கிறதுல என்ன அதிசயம் இருக்கு சொல்லு? பரவாயில்ல, விடுறா. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வா மரகதா, விடுங்க. இல்லங்க, வாங்க, இங்க வாங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்கம்மா. மணிகண்டா, உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோடா. என் பையன் லட்சணத்தை இவ்வளவு நாளா பாத்திருப்ப. அவனை திருத்தி இந்த குடும்பத்துக்கு அடங்குன பையனை நீதான் மாத்தி கொடுக்கணும். மரகதா, அவங்கள மச்சாங்கிட்ட தேன்கிட்ட ஆசீர்வாதம் சொல்லு. நீங்க போய் தேன் பக்கத்துல நில்லுங்க. போங்க, அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க போங்க. அமுதாவுக்காகவாது ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரிப்பா. நல்லா இருங்க. அவ்வளவுதானே? எல்லாம் முடிஞ்சுதா? எங்க அண்ணா நீ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டாமா? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை நான் ஹாஸ்பிடல் கூட்டு போவேனா? நீ அன்னைக்கே போய் சேர்ந்துருப்ப தெரியுமா? மணிகண்டன், வார்த்தையை பார்த்து பேசுங்க. என்ன கேட்டியா அமுதா? வார்த்தையை நான் பார்த்து பேசணும் உன் அண்ணன் என்கிட்ட சொல்றாரு. ஆனா சார் மட்டும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நடந்தது ஏன் பேசுறீங்க? அதான் அன்னைக்கு அண்ணா மன்னிப்பு கேட்டுட்டார்ல. உனக்கெல்லாம் பெருசா அது நடக்காத வரைக்கும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டா அமுதா. போதும் மணிகண்டா, நீ சும்மா அமுதாவை எதுவும் சொல்லிட்டே இருக்காத. அவ்வளவு அக்கறை அமுதா மேல? எதுக்கு எப்ப பார்த்தாலும் புனிதாவே காயப்படுத்துற?
இதெல்லாம் யார் சொல்லி செய்யற? ஆ? உன் அண்ணன் சொன்னதை கேட்டியா? இதெல்லாம் யார் சொல்லி செய்யறேன்னு கேக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்?